ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் பரமேஷ். டுடே நான் உங்களுக்காக என்ன பண்ண எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா 2026 ரீசெண்டாக தெலுங்கு நேரங்களில் மரிச்சிகாங்கிற கிரைம் த்ரில்லர் மூவி தாங்க எடுத்துகிட்டு வந்துருக்கேன். தக்காளி ஏடா பண்ணி வச்சுருக்கீங்க, படத்தில் ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டாக கொடுத்து தெரிக்க விட்டுருக்கீங்களா? அப்படியே தான் உங்களுக்கு படம் பார்க்குறவங்களுக்குலாம் சீட்டோட எஜ்ஜுக்கே வந்துடுற மாதிரி தான் தோணும். ஓகேங்களா, அமேசான் பிரைமில் இந்த படம் அவைலபிளாக இருக்குது. ஃபுல் படத்தை ஒரு சில பேர் நான் 2:30 மணிக்கு உட்காந்து பார்க்கணுமாடா அப்படின்னு தோன்றேன். உங்களுக்காக மட்டும் தான் இந்த படத்தை நான் கொண்டு வந்திருக்கேன். வாங்க மூவிஸ்குள்ளே போகலாம். மூவி ஸ்டார்டிங் சீனே பார்த்தீங்கன்னா கண்ணாடி போட்ட ஒரு பொண்ணு வேக வேகமாக ஓடி வருது. யாரா இது அலறி அடிச்சுட்டு ஒரு பொண்ணு ஓடி வருது பார்த்தா இவங்க தான் அந்த படத்தோட ஹீரோயின். இவங்களோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடலட்சுமி. இவங்க வேற யாருன்னா அனுபமா பரமேஸ்வரன் இருக்காங்க, அவங்க தான் படத்தில் இவங்களோட கேரக்டர் ஒரு இன்னோசென்டான கேரக்டர். ஓகேங்களா, ஸோ என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அலறி அடிச்சு ஓடி வராங்க. அலறி அடிச்சு ஓடி வந்து போலீஸ் ஸ்டேஷனை வந்து கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்குறாங்க. அப்படி என்ன கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சார் அங்கே மரிச்சிகா வந்து என் சஞ்சுவை கொண்டா சார், என் சஞ்சுவை கொண்டா சார், அந்த மாதிரி அலறி அடிச்சு வந்து துடிக்கிறாங்க. அப்படி யாருமா சஞ்சு, நீ யாருமா ஃபர்ஸ்ட், பொறுமையா உட்காந்து சொல்லுமா, உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரன் வந்து இவர் கதையை வந்து கேட்டுட்டு இருக்காரு. அவங்க உடனே இவங்க கதையை வந்து சொல்ல ஆரம்பிட்டாங்க. என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன எதை பார்த்து இவங்க அலறி அடிச்சு ஓடி வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அடர்ந்த காடு மாதிரி ஒரு காடுக்குள்ள இருக்குங்க. அந்த ஸ்பாட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பணக்கார வீட்டு பையன் போல அவனை வந்து ஒரு 4 பேர் கொண்ட கும்பல் வந்து தாக்குறாங்க. அது இருந்த கேங்ல 5வது ஒரு பொண்ணு வந்து இருக்கிறாங்க. ஓகேங்களா, அந்த பொண்ணு என்ன பண்றா, ஒரு ஸ்ப்ரே, பெப்பர் ஸ்ப்ரே மாதிரி ஒரு ஸ்ப்ரே எடுத்து கண்ணில் அடிச்சுட்டு பக்கத்துல இருந்த ஒரு கட்டையை எடுத்து தலையில அடிச்சு ஸ்பாட்லயே கொண்டு அங்க இருந்து ஓடிடுறா. இதைத்தான் நம்ம வெங்கடலட்சுமி வந்து பார்த்துட்டு சஞ்சு சஞ்சுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஓகேங்களா, ஏன் இவங்க இப்படி கத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சஞ்சுவை இவங்க வந்து ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. சஞ்சு வேற யாரும் கிடையாது, இந்த ஏரியாவில் வந்து ஒரு பணக்கார புள்ளி. ஓகேங்களா, அது இல்லாமல் ஓனா வந்து அவ்வளோ சொத்து இருந்தாலும் ஓனா இவன் வந்து ஒரு பேக்கரி ஒன்று நடத்தி அது மூலியமா ஒரு வருமானம் வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருப்பான். ஓகேங்களா, தென் வந்து இவனை தான் இவங்க வந்து அடிக்கடி கடைக்கு வந்து போயிட்டு இவங்க சஞ்சு கடை வந்து கேட்கலாம் வாங்கிட்டு வந்து இவங்க வந்து எப்படியாவது சஞ்சு வந்து நம்ம கல்யாணம் பண்ணிட மாட்டோம், சஞ்சு நம்ம வந்து பாத்திர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு கிரஷ் டே வந்து சுத்திட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, அப்படிப்பட்ட நிலைமையில என்ன பண்ணுவாங்க, மரிச்சிகா வந்து இவன் லைஃப்ல வந்து என்டர் ஆன ஸ்டோரியை தான் போலீஸ் வந்து சொல்றாங்க. ஓகேங்களா, உடனே அங்க இருக்க ஆளுங்கள்லாம் டேய் நின்னுங்க நின்னுங்க நீங்க வந்து கத்துவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சைடு மரிச்சிகா நின்னு, மரிச்சிகா நின்னு, சஞ்சு இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாங்க. அங்க பார்த்தா அந்த பொண்ணு திரும்பி பார்த்துட்டு அங்க வந்து ஓடுறாங்க. அந்த மரிச்சிகா வேற யாரும் இல்லை, நம்ம ரெஜினா கேசன்ட்ரா தான். அவங்க வந்து யூஎஸ் ரிட்டன். ஓகேங்களா, அவங்கள தான் என்ன பண்ணியிருப்பாங்க, அங்க இருந்து வந்து இவங்களை வந்து அட்டாக் பண்ணியிருப்பாங்க. என்னதான் நடந்துச்சு அதைத்தான் இவங்க வந்து கேட்டுட்டு இருக்காரு போலீஸ்கார், அதையும் இவங்க வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் சரிங்க சார், நான் வந்து உண்மையில என்ன நடந்துச்சு, எப்படி இவங்க வந்து மீட் பண்ணான்னு சொல்லிட்டு கதையை வந்து நீ ஒழுங்கா சொல்லுமா, அப்பதான் அந்த கேஸ்ல வந்து இது பண்ண முடியும் அப்படின்னு வந்து கேட்கிறாரு. உடனே நம்ம வெங்கடலட்சுமி ஸ்டோரியை வந்து சொல்றாங்க. மரிச்சிகா வந்து ஒரு ஃபாரின் ரிட்டர்ன்ஸ். ஓகேங்களா, அவங்க அம்மா அப்பா இறந்த பிறகு இந்தியாவில் அவங்க அம்மா அப்பா இருக்கும்போது நிறைய சொத்துக்கள் வந்து வாங்கி போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஃபாரின் வந்து போயிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் தான் இந்தியா வந்து வந்திருப்பாங்க. ஓகேங்களா, தென் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் அவங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கும்போது அவங்க சொல்கிற லாங்குவேஜ் இந்த கடைக்காரனுக்கு புரியாது, ஏன்னா கடைக்காரனுக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஸோ அதனால எதுவும் தெரியாதனால இவங்க என்னடா பண்ணுறதுன்னு முடிச்சிட்டு இருக்கும்போது அப்போ இவங்களுக்கு இங்கிலீஷ், அது ஐ மீன் கொஞ்சம் படிச்சிருக்கணும், ஆனால் இவங்க சொல்கிறதுன்னு தெரிகிற மாதிரி யாராவது இருக்காங்கன்னா பார்த்துட்டே இருக்கும்போது டக்குன்னு நம்ம வெங்கடலட்சுமி வந்து வந்துடுறாங்க. இவங்க என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு கடைக்காரங்க கிட்ட கேட்கறதுல இவங்க இது சொரக்காய் கேட்குறாங்க, அது கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. ஓகேங்களா, இது இந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல இவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. அது இல்லாமல் ஃபோன் நம்பரை கேட்குறாங்க நம்ம மரிச்சிகா வந்து. ஓகேங்களா, அதாவது நான் இங்கேருந்து கடைக்கு போனால் எனக்கு டிரான்ஸ்லேஷன் ப்ராப்ளமாக இருக்கும், ஸோ நீங்கள் எப்படிக்காக நான் ஃப்ரீயாக இருக்கும்போது வந்தீங்கன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க கேட்டோம். தரானவங்க தரேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தராங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு இன்னோசன்ட். ஃபர்ஸ்ட்லேருந்தே பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம பாவமாக தான் நம்ம வந்து அனுபவம் பரமேஸ்வரன். ஓகேங்களா, கேரக்டர் வந்து நடிச்சிருப்பாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மரிச்சிகா வந்து நான் வந்து அந்த கடைக்கு கூட்டு போனதுனால தான் சார் பெரிய பிரச்சனையாக போச்சுன்னு சொல்கிறாங்க. எந்த கடைக்குமா கூட்டு போனேன், சஞ்சு கடைக்கு. சஞ்சுவை பார்த்துருந்தா சார் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. அப்படி என்னதான் நடந்துச்சு, எதனால சஞ்சு வந்து இவங்க வந்து கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீனை வந்து நமக்கு வந்து காட்டிட்டு இருக்காங்க. அதாவது இவங்க வந்து சஞ்சு கடைக்கு வந்து கூட்டு போகும்போது சஞ்சு இவங்களை வந்து பார்த்து க்ரஷ்ல வந்து என்ன ஆயிடுவாங்க, லவ் பண்ண வந்து ஆரம்பிச்சிருவாரு நம்ம சஞ்சு. ஓகேங்களா, ஆனால் மரிச்சிகா வந்து என்னதான் சுற்றி சுற்றி மரிச்சிகா வந்து சஞ்சுவை லவ் பண்ண வந்தாலும் அவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார். ஏன்னா இவங்களை பார்த்தா ரெட்டை சடெல்லாம் போட்டு தலையில எண்ணெயெல்லாம் வடிஞ்சிக்கிட்டு கண்ணாடி எல்லாம் போட்டு பல்லு செட்லாம் மாறிட்டு ஒரு மார்க்கமாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சஞ்சுக்கு வந்து இவருக்கு வந்து பிடிக்காது. பட் மரிச்சிகா வந்து மாடர்ன் கேர்ள், யூஎஸ்ல இருந்து ரிட்டனு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஓகே, நிறைய கோடி சொத்துக்கள்லாம் இருக்கு, நமக்கும் நிறைய கோடி சொத்துக்கள்லாம் இருக்கு, ஸோ வந்து இவங்கன்னா பெர்ஃபெக்ட் மேட்சா வந்து இருப்பாங்க. அந்த மாதிரி இவர் ஏன் பண்ணாரா என்ன ஒரு எதுன்னு தெரியல. பட் வந்து என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா இவர் வந்து ரொம்ப வந்து அவங்க மேலே வந்து பாசமாகவே வந்து இருந்திருப்பாரு. ஓகேங்களா, ஒரு கட்டத்தில் வந்து சஞ்சீவ் கிட்ட வந்து இவங்க வந்து ப்ரொபோஸ்லாம் பண்ணியிருப்பாங்க, நம்ம யாரு வெங்கடலட்சுமி. பட் வந்து சஞ்சு வந்து எனக்கு மரிச்சிகாவை தான் பிடிக்கும் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. தென் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, சரி சஞ்சு நம்ம பிடிக்கல, சஞ்சு நம்ம மேலே பாசமாக இருந்தா நான் வந்து நம்ம வந்து சஞ்சு மேலே பாசமாக இருந்தோம், பட் சஞ்சுக்கு மரிச்சிகா மேலே தான் பாசமாக இருக்குது, சரி அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து முடிவு பண்ணுறாங்க. என்ன ஒரு விஷயம்னா ஒரு கட்டத்தில் வந்து இவங்களுக்கும் மரிச்சிகாவுக்கும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரிலாம் ஆயிருக்கும், அவங்க ஃப்ரெண்டு மூலியமா ஆயிருக்கும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்க வந்து தப்பாக பேசியிருப்பாங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து வந்து இவங்க வந்து பேசிட்டு இருக்கான்னு சொன்னோன்னே ஒரு இடத்துல கிளாஸ் ஆயிரும். அந்த இடத்துல நம்ம வெங்கடலட்சுமி தான் அங்கேருந்து கூட்டு வந்து போயிருப்பாங்க. ஓகேங்களா,
அதுக்கப்புறம் வெங்கலட்சுமி என்ன பண்ணுவாங்க, ஒரு வழியா இவங்க 2 பேரையும் சமாதானப்படுத்தி, கல்யாணமும் பண்ணி வந்து வச்சுடுறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் ஒரு சம்பவம் வந்து இவங்களுக்கு வந்து தெரியுது. என்ன ஒரு ட்விஸ்ட் இதுல டைரக்டர் குடுத்துருக்காருன்னா, இந்த மனிச்சிகா ஃபாரின் ரிட்டர்ன் தான். பட் பெரிய பணக்காரிலாம் வந்து கிடையாது. ஒரு சீட்டர். ஓகேங்களா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒவ்வொரு வாட்டி இந்தியாவுக்கு வரும்போதும், இங்க இருக்க யாராவது ஒருத்தரு, அதாவது என்ன பார்த்தீங்கன்னா, பணக்கார வீட்டு பையன் ஒருத்தன வந்து என்ன பண்ணி லவ் பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் வந்து அவன்கிட்ட வந்து லவ் பண்ணாத மாரி ஒரு ஆக்டிங் குடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவன் காட்டுற பாசத்துல அவன் லவ் பண்ணிட்டு, அவன கல்யாணம் பண்ணிட்டு, அவன அடிச்சு கொலை பண்ணிட்டு, அவன்கிட்ட இருக்க சொத்துக்கு ஆட்டைய போட்டு மறுபடியும் ஃபாரின்க்கே போயிருது. இதுக்கு ஹெல்ப் பண்ற ஆளுங்களுக்குலாம் சம் அமௌண்ட்ஸ் வந்து குடுத்து செட்டில் பண்ணிருது. இத ஒரு பிளானா தான் இவங்க வந்து வச்சுட்டு சுத்திட்டு இருந்திருக்காங்க போல. அந்த டைம் தான் என்ன பண்ணியிருக்காங்க, வெங்கலட்சுமி வந்து மீட் பண்ணியிருக்காங்க. இந்த சஞ்சுவ பத்தி விசாரிச்சிருக்காங்க. சஞ்சு வந்து பெரிய பணக்கார புள்ளிலாம் தெரிஞ்சவன்னு என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஊருக்கு வந்த உடனே நான் எனக்கு வந்து நிறைய அபார்ட்மெண்ட்லாம் இருக்குது, இதை நான் வித்துட்டு ஃபாரினுக்கு போகணும்னு சொல்லிட்டு நல்லா வந்து க்ளோஸ் அங்கே இருக்கவங்கலாம் பேசி வந்து இது பண்ணி எல்லாருக்கும் ஆக்ட் பண்ண வச்சு நடிச்சிருக்காங்க போல. ஏன்னா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க, அப்போ இவன் தான் உண்மையான கொலகாரியா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கும். ஆனால் கடைசியில் தான் ஒரு உண்மையான ட்விஸ்ட்டே நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதாவது ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் நீங்களே பாருங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில் இவங்க இந்த உண்மையெல்லாம் நம்ம வந்து அனுபவம் பரசு வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஓகேங்களா? வெங்கடலட்சுமி தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கட்டத்தில் இவங்க மேரேஜ் ஆகி ஹனிமூனுக்கு போகிறதுக்காக சிங்கப்பூர் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இன்னைக்கே போகணும்னு சொல்லிட்டு நம்ம இவங்க வந்து அவசரப்பட்டு இருந்திருப்பாங்க ரெஜினா. ஓகேங்களா? தென் வந்து என்ன பண்ணுறாங்க, மரிச்சுக்க அவசரப்பட்டதுனால என்ன பண்ணுவாங்க, இவன் இதில் எதுவும் சந்தேகமா இருக்குன்னு சொல்லிட்டு வந்து இவனுக்கு தோணியிருக்கும். என்னன்னா, வெங்கடலட்சுமி இந்த மாதிரி இவங்க ஃபேக்கான சீட்டர் சொல்லிட்டு எல்லாம் தெரிஞ்ச விஷயத்த இவங்க ஒரு கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி டேஞ்சர் சோன்ல இருக்க, நீ சேஃபா இரு, நானும் வந்துட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, கார்ல வந்து இவங்க போயிட்டு டிராவலிங் பண்ணிட்டு இருக்கும்போது, ஏன்னா கல்யாணம் பண்ணிட்டான், டிராவலிங் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகும், சடனா ஒரு 4 பேர் வந்து காரை வந்து நிப்பாட்டுறாங்க பைக்ல வந்து. யாருன்னு பார்த்தா இவன் கூட இருக்க 4 ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இவன் பேக்கரி டெய்லி ஓசில பன்னு கின்லாம் கேக்லாம் சாப்பிடுவாங்க அவனுங்க. ஒரு பிரச்சனையில சொன்னல, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, அப்பதான் இவங்களெல்லாம் அடிச்சு வந்து இவன் வந்து விரட்டியிருப்பான் அந்த கடையிலேருந்து. அவங்கலாம் இருக்காங்க. உடனே இந்த மர்ஜிகாவை பார்த்து தப்பா பேசும்போது என்ன பண்ணுவான், மர்ஜிகா இவன் அடிக்க போவான். டக்குன்னு மர்ஜிகா நின்னு நான் கத்தி வச்சிருக்கேன், நான் பார்த்து சொல்லிட்டு இவன் போவான். திடீர்னு வந்து பார்த்தா அவங்க கூட கேங்க சேர்ந்துட்டு, உனக்கு 10 லட்சம் தரேன், உனக்கு 20 லட்சம் தரேன், அவன் கதையை முடிக்கடா, இந்த பேப்பர்ல சைன் வாங்கி அவன் சொத்தெல்லாம் புடுங்கடா, அந்த மாதிரி சொல்றா. கொய்யால ஏடா பண்ணி வச்சிருக்கீங்க படத்துல அப்படியே தோணும். உடனே இவன் என்ன பண்றான், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணி அடிச்சிடுறான் நம்ம ஹீரோ. அடிச்ச உடனே என்ன பண்றாங்க, டக்குன்னு இவன் என்ன பண்றான், ஒரு பெப்பர் ஸ்ப்ரே மாதிரி வச்சிருப்பான். அதை நம்ம ஹீரோவோட கண்ணில் அடிச்சுட்டு அங்க இருக்க கட்டையை எடுத்து ஸ்பாட்லயே அவனை வந்து அடிச்சு வந்து கொலை பண்ணிடுறாங்க. இதைத்தான் நம்ம வெங்கட்லட்சுமி என்ன பண்ணா பார்த்து ஸ்டார்டிங் அலறி அடிச்சு நான் போலீஸ் கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க, என்னம்மா இவ்வளவு கொடூரமான காரியா அந்த மரிச்சிகா, அவளை எப்படி ஃபாரின் தப்பிக்கிறான்னு பாத்துறேன், அவளை சும்மா விட மாட்டான்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்பெக்டர் செமையா கொந்தளிக்கிறாரு. உடனே பக்கத்துல இருந்த போலீஸ் கிட்ட, யோ பக்கத்துல இருந்த போலீஸ் டக்குன்னு ஒரு வார்த்தை வந்து சொல்றாரு, சார் இவன் சஞ்சு சஞ்சு சொல்லிட்டு இருக்கா, உண்மையில சஞ்சு வந்து இறந்திருப்பானா, மரிச்சிகான்னு ஒரு பொண்ணு வந்து இருக்கிறாளா, இவ பார்த்தாலே ஒரு மார்க்கமா இருக்கு சார் இந்த பொண்ணு, உண்மையில வந்து என்னன்னு விசாரிங்க சார், ஒருவேளை இவளே கொலை பண்ணிட்டு ஆக்டிங் பண்ணலாம், ஏன்னா போலீஸ்ல நிறைய விஷயத்துல கோணத்துல விசாரிக்கணும் இல்லைங்களா. சோ வந்து அப்படி சொல்லவும் இந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணாரு, ஆமாயா அதையும் கொஞ்சம் வந்து பார்ப்போம், நீ போய் ஃபர்ஸ்ட் அந்த இந்த பொண்ணு சொல்றாள பேக்கரியில, அவன் அப்படி அங்க ஒரு பேக்கரி அப்படி ஒண்ணு இருக்கா, அது ஒரு பையன் இருக்கானா, அவன் உண்மையில இருந்தானா அவனை கூட்டு வா, அப்படி இல்லைன்னா அக்கம் பக்கத்துல விசாரி, அவன் வீட்டுல எல்லாம் விசாரி, உங்க பையன் என்ன காணாம போனா என்ன பண்ணா, அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் சொல்லும்போது, திடீர்னு பார்த்தா சார் இந்த வந்துட்டோம் சார் அப்படின்னு சொல்றாங்க. வந்துட்டியா, என்னையா வந்த, நீ போலையா சார், அந்த சஞ்சீவியை கூட்டு வந்துட்டு சார் ஒரு ட்விஸ்ட் சொல்றாங்க. தக்காளி ஏடா பண்ணி வச்சிருக்கீங்க, அவன் தான் ஸ்டார்டிங்ல அடிச்சு கொண்டா, இவன் எங்க இருந்து வந்தான், ஒரு ட்விங்ஸா, இதெல்லாம் டபுள் ரேட்டிங் பண்றீங்களாடா, அந்த மாதிரி தான் நமக்கு படம் பார்க்கறது தோணும். திடீர்னு வந்து பார்த்து இவன் வந்து சார் நான் தான் சார் பேக்கரி ஓனரு சஞ்சுவோட சார். சஞ்சுவா உன்னதான் அடிச்சு கொண்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து சொன்னா, ஆமா அந்த மரிச்சிக்கா யாரு, நீ உண்மையிலேயே அந்த பேக்கரியோட ஓனர் தான், உங்க அப்பா யாரு அப்படின்னு நீ கொஸ்டின் கேட்குமோ, சார் எல்லாம் ஓகே தான் சார். வந்ததுலேருந்து மரிச்சிகான்னு சொல்றீங்க. யார் சார் இந்த மரிச்சிகான்னு இவன் ஒரு ட்விஸ்ட்ட போடுறான். தக்காளி என்னடா பண்றீங்க? டேய் எத்தன ட்விஸ்ட்டா சொல்றீங்க? இவனுக்கு மரிச்சிகான்னா யாருன்னு தெரியாதா? அப்ப அந்த பொண்ணு வேற சொல்லி இறந்து போயிட்டான்னு சொல்லுது. மரிச்சிகான்னு ஒரு கேரக்டர் சொல்லுது. இங்க பார்த்தா இவன் யாருன்னே தெரியாதுன்னு சொல்றான். இந்த பொண்ணு தெரியுமான்னு கேட்டா, இந்த பொண்ணு தெரியும் சார். எப்படியா தெரியும்னு கேட்கும்போது, சார் இவங்க வந்து ஒன் சைடா என்ன வந்து லவ் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. எனக்கு ப்ரொபோஸ்லாம் பண்ணாங்க. ஓகேங்களா சார். நான் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டேன் சார். அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு ஸ்டோரிய வந்து இந்த விதமா வந்து சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா இது படம் ஃபுல்லா இப்படி வந்து நம்மள போட்டு குழப்புன்னு குழப்புறானுங்களே அப்படிதான் நமக்கு மட்டும் இல்லாம நம்ம இன்ஸ்பெக்டருக்கு வந்து தோணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இவனோட ஸ்டோரீஸ் வந்து என்ன பண்ணியிருப்பானுங்க, மறுபடியும் ரிவீல் வந்து பண்றாங்க. என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இவன் வந்து ஒரு மாரி லூசு மாரி, அதாவது என்ன பண்ணுவான், இவன் இறந்துட்டான் அப்படின்னு வந்து இந்த பொண்ணு வந்து சொல்லியிருப்பாளா, இந்த பொண்ண வந்து விசாரிக்கும்போது, "யோவ் என்னம்மா நீ அவங்க இறந்துட்டான்னு சொல்ற, அந்த உயிரோட வந்து நிக்கிறான்" அப்படின்னு கேட்கும்போது, "சார் இவன் என் சஞ்சுவே கிடையாது சார், என் சஞ்சு வேற சார், என் சஞ்சுவ மரிச்சியா கொன்னுட்டான்னு" சொன்னோனே, அங்க இருக்க லேடி போலீஸ், "ஏம்மா இந்த பொண்ணு சரியா லூசா இருக்கும் போலம்மா, புடிச்சு அங்க உள்ள போடுமா" சொன்னோனே, ஒரு ரூம்ல போட்டு ஒளிச்சு வச்சுறாங்க. அங்க பார்த்தா இந்த பொண்ணு லூசு மாரி தனியா புலம்புது. நம்மளுக்கே அட பைத்தியமா இவ்வளவு நேரம், இவ்வளவு நேரமா நல்லவளா பேசியிருந்தாயா, அந்த மாதிரி தான் நமக்கே வந்து தோணும். அதுக்கப்புறம் டாக்டர் கிட்டலாம் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது, இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு வியாதி வந்து இருக்கு. அதான் நடக்காத விஷயத்த நடந்த மாரி வந்து இமேஜினேஷன் வந்து வந்து
பண்ணியிருப்பாங்க. இந்த நோய வந்து பூரணமா குணப்படுத்த முடியாது. பட் கொஞ்சம் கொஞ்சமா இவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அந்த மாரி டாக்டர் சொல்லவும், அட கடவுளே! ரொம்ப பாவமா இருக்குன்னு சொல்லிட்டு, இவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்லாம் ஒரு சைடு வகையில நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் உண்மையிலேயே இந்த படத்துல என்னதான்டா ட்விஸ்ட் நடந்துச்சு சொல்லிட்டு ஒரு ட்விஸ்ட்ட நமக்கு வந்து ரிவீல் வந்து பண்றாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேக்கரி வச்சிருக்கான்ல, இவன் வசதியானவன் தான். பட் வந்து மரிச்சிகா வந்து உண்மையான சீட்டர் கிடையாது. மரிச்சிகாவ கொலை பண்ணது இவன் தான். தக்காளி என்னடா சொல்றீங்க? ஸ்டார்ட்டிங் சீன்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவன கொலை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து சொல்லுச்சு. இப்ப இவன் ஒரு ஸ்டோரிய வந்து ரிவீல் வந்து பண்றாங்க. என்ன ஒரு ரீசன்னா, நம்ம சாய் பல்லவிய வந்து இவன் வந்து சாரி நம்ம அனுபவம் பரமேஸ்வரன வந்து இவன் வந்து கல்யாணமே பண்ணியிருப்பான். இவன் எப்படி கல்யாணம் பண்ணான்? என்னதான் இங்க நடக்குது படத்துல? அவளுக்கு பிடிக்கவே இல்ல. இங்க பார்த்தா மாடர்னாலாம் இருக்கா. இது ஒண்ணுமே படத்துல போட்டு குழப்புறானுங்கன்னு சொல்லிட்டு, குழப்பத்துக்கு மேல குழப்பமாவே இருக்கும். என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரிய வந்து நமக்கு வந்து ரிவீல் பண்றாங்க. என்னன்னு பார்த்தா, நான் வந்து ஒரு பொண்ண லவ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த பொண்ணு என்ன விட்டு போயிருச்சு. ஓகேங்களா? ஐ மீன் என்ன சொல்லுவேன்னா, என்ன வந்து நெறைய பேர் வந்து லவ் பண்ணாங்க. பட் அவங்களும் நான் வேண்டான்னு சொன்னோனே என்ன விட்டு போய் இன்னொருத்தன கல்யாணம் பண்ணாங்க. பட் நான் வேண்டான்னு சொன்னாலும் என் மேல பாசமா இருந்து, இவள பைத்தியம் மாரியே ஆயிட்டே. உங்க பொண்ண நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இவங்க வசதியான கம்மியான இருந்தாலும், என்ன பண்ணியிருப்பான் அந்த ஐ மீன் அந்த பொண்ணு வசதி கம்மியா இருந்தாலும், இவன் அந்த பணக்காரன் அந்த இது எதுவுமே பார்க்காம நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கல்யாணமும் பண்ணியிருப்பான். ஆனா இவன் எதனால கல்யாணம் பண்ணா? சடனா என்னதான் இவனுக்கு ஆச்சு சொல்லிட்டு, எங்க ஒரு ஸ்டோரிய வந்து ரிவீல் வந்து பண்றாங்க. என்னன்னு பார்த்தா, இந்த மரிச்சிகா உண்மையிலேயே பணக்கார வீட்டு பொண்ணு தான். அதாவது இவன் பேக்கரிக்கெல்லாம் வந்திருக்கும். ஓகேங்களா? இவன் வந்து இங்க இருக்க இவளுக்கு சொத்துலாம் இருக்கும். இங்க இருக்க சொத்தெல்லாம் விக்கிறதுக்கு தான் வந்து வந்திருப்பா. ஓகேங்களா? என்ன பண்ணியிருப்பா, அப்பதான் இவன் என்ன பண்ணியிருப்பான், இவன் ஒரு மாஸ்டர் பிளான் வந்து போட்டிருப்பான். பல கோடி சொத்துக்கள் வந்து இருக்கு. இவள எப்படியா கல்யாணம் பண்ணு சொல்லிட்டு தான், இவள போய் ஃபாலோலாம் பண்ணிட்டு போயிட்டு, இவள வந்து கல்யாணம் வந்து பண்ணியிருக்கான். ஓகேங்களா? பண்ணிட்டு, இவள எப்படியோ கொலை பண்ணிட்டு, இவ இருக்க சொத்தெல்லாம் வாங்கின்னு சொல்லிட்டு, அந்த காருக்கு ஸ்டார்ட்டிங் சீன்ல சொன்னேன் பார்த்தீங்களா, கார்ல வந்து கூட்டு போனான்னு சொல்லிட்டு, கார்ல வந்து கூட்டு போய், அதுல வந்து மரிச்சிக்கா போய் அந்த என்ன பண்ணுவான், ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து இவன அட்டாக் பண்ற மாரி நம்ம ஹீரோயின் வந்து சொல்லியிருப்பாங்க, வெங்கட்லட்சுமி. ஆனா என்னதான் ட்விஸ்ட்ன்னு பார்த்தா, இவன் தான் இறங்கி போயிட்டு அவன் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து மரிச்சிகாவ வந்து அட்டாக் பண்ணியிருப்பானுங்க. மரிச்சிகாவ அந்த ஸ்பாட்லயே இவன் அடிச்சு வந்து கொலை பண்ணிட்டு, என்ன பண்ணியிருப்பான், ஐ மீன் ஒரு புடிச்சு தள்ளி விட்டுருப்பான். அங்க தலையில அடிச்சு இவங்க வந்து ஸ்பாட்லயே இறந்திருப்பாங்க. இவன் ஃப்ரெண்டும் அத பார்த்து தெரிச்சு ஓடிருவாங்க. டேய் அந்த பொண்ணு இறந்துட்டான்னு சொல்லிட்டு தெரிச்சு ஓடிருவாங்க. இவனும் தெரிச்சு ஓடும்போது என்ன பண்ணுவாங்க, இத பார்த்து அலறி அடிச்சு, டேய் சஞ்சு நில்லுடா நில்லுடா மரிச்சிகா இறந்துட்டான்னு சொல்லிட்டு இவ அழ ஆரம்பிச்சுருவா. இத பார்த்து இவன் வந்து ஐய்யய்யோ! இறந்து போயிட்டாளா, நான் வேண்டாம் தள்ளி விட்டேன்னு சொல்லிட்டு, இவன் அந்த கொஞ்சம் ஜெர்க் ஆயிடுறான். இத யூஸ் பண்ணி நம்ம வெங்கட்லட்சுமி என்ன பண்றாங்க, இப்ப நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பியா சொல்லு. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா, இந்த கேஸ்ல இருந்து உன்ன மாட்டாம நான் தப்பிச்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவளோட தேவையா இவ ஒரு ட்விஸ்ட்ட சொல்றா. டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க? வேற மாரி எடுத்திருக்கடா டைரக்டர். தரமா எடுத்திருக்கீங்க. ஒரு லவ் படத்த இவ்வளவு ஜானர்ல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கொண்டு வந்திருக்கீங்களா? அப்படியே நமக்கு வந்து தோணும். இவனும் என்ன பண்ணான், வேற வழி இல்ல. கேஸ்ல மாட்டினா ஃபாரின் ரிட்டர்ன் வேற. பெரிய அளவு கேஸ் ஆகும். நமக்கு இருக்க அப்பாக்கு இருக்க செல்வாக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு, நெறைய பிரச்சனைல நம்மள மாட்டிருவாங்க. நம்மளால உள்ள இருந்து வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, சரி உன்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டு இவன் தான் சொல்லியிருப்பான். ஓகேங்களா? ஐ மீன் இவளோட ஃபோர்ஸ் பண்ணதுனால தான் இவன் அப்பா கிட்ட போயிட்டு என்ன பண்ணிருவான், அந்த பொண்ணோட அப்பா கிட்ட போயிட்டு, இந்த மாரி உங்க பொண்ண கல்யாணம் பண்ணிருக்கேன் அந்த மாரி சொல்லியிருப்பான். எங்க பொண்ண வந்து மாறுனால மாத்திருப்பாங்க. நல்லா அதாவது என்ன பண்ணியிருப்பாங்க, டாக்டர் வந்து என்ன சொல்லியிருப்பான்னா, நீங்க வந்து என்ன சொல்றது, மரிச்சிக்கான ஒரு கேரக்டரே வந்து கிடையாது. இவனா வந்து இமேஜினேஷன் வந்து பண்ணிட்டா. அதனால தான் இவளுக்கு வந்து இந்த மாரி பிரச்சனை வந்துருச்சு. ஸோ வந்து நீங்க வந்து இவ வந்து அழகா இல்லாதனால தான் நீங்க லவ் பண்ணல. இவள அழகாலாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா, அவகிட்ட இந்த கேரக்டர் வந்து போயிரும். இவளோட நோயும் குணமாயிரும். அந்த மாரி வந்து சொல்லியிருப்பாரு. நமக்கு தலைய பிச்சுக்கும். என்னடா சொல்றீங்க? மரிச்சிகா வந்து கிடையாதுன்னுங்கிறீங்க. ஸ்டார்ட்டிங்ல பார்த்தா மரிச்சிகா இவன கொலை பண்ணிட்டான்னு சொல்றீங்க. அதுக்கப்புறம் இவன் ஒரு ஸ்டோரி சொல்றான். மரிச்சிகாவ இவன் கொலை பண்ணிட்டான். அந்த பொண்ணு சொன்னதுனால 2 பேரும் சேர்ந்து இந்த பொணத்த ஒரு இடத்துல மறைச்சுக்கிட்டு, இவன கொலை பண்ணிட்டு போயிட்டாங்க. லாஸ்ட்ல பார்த்தா இடையில வந்து டாக்டர் வந்து அப்படி ஒரு கேரக்டரே கிடையாது. இவளுக்கு ஒரு நோய் இருக்கு சொல்றீங்க. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? நமக்கே தல பிச்சுன்னு போயிரும். ஏன்னா, இந்த படம் பார்க்கையில 1000த்துல 1, 2 பேருக்கு தான் அந்த படம் புரியிற மாரியே இருக்கும். ஏன்னா ஒரு சில பேருக்கு என்னென்னலாம் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு குழம்பும். கடைசியில புரிஞ்சிரும். ஓகேங்களா? அந்த மாரி சீன் தான் நமக்கு வந்து நடந்திருக்கும். ஓகேங்களா? ஸ்டார்ட்டிங்ல நான் சொன்ன மாரியே என்ன பண்ணியிருப்பாரு, இவன் தான் என்ன பண்ணியிருப்பான், இவங்கிட்ட நல்லா கல்ல போட்டு, அவள எப்படி எப்படி கொலை பண்ணி எப்படி அட்டாக் பண்ணிட்டு ஓடிறலாம். இந்த கான்செப்ட் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, நான் சொன்ன மாரி இவங்க சீன் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த கார்லருந்து வரும்போது தான் சீன் வந்து நடந்திருக்கும். அதாவது அனுபவமா கல்யாணம் பண்ணியிருப்பான். ஸோ அதுக்கான சீன் தான் இங்க வந்து காட்டியிருப்பாங்க. ஓகேங்களா? தென் வந்து என்ன வந்து நடந்திருக்கும், பாத்தியா நீ வந்து ஏன்னா இடையில வந்து என்ன சொல்லியிருப்பான்னா, மரிச்சிகா ஞாபகமாவே இருக்க சொல்லிருவான். மரிச்சிகா ஞாபகமா இருக்கும்னு சொல்லிட்டு, இந்த சந்திரமுகியா மாறுன தருணம் மாரி இப்போ நமக்குள்ள இருக்க டீல் ஞாபகம் இருக்குல்ல? நீ மரிச்சிகாவ கொன்னதுனால தான் நான் வந்து போலீஸ் கிட்ட
பைத்தியம் மாரி ஆக்ட் பண்ண ஒரு ட்விஸ்ட்ட சொல்றான். என்னது ஆக்ட் பண்ணாளா? ஐய்யய்யோ! டேய் என்னடா சொல்றீங்க? ஒண்ணுமே புரியலடா. அந்த மாரி தான் நம்ம குழப்பத்துக்கு குழப்பம் ட்விஸ்ட்டுக்கு மேல ட்விஸ்ட்ன்னு இருக்கும். ஏன்னா இவங்க நல்லா தாங்க இருந்திருப்பாங்க. இவங்களுக்கு மென்டலி எந்த ஒரு பிரச்சனையும் வந்து இருந்திருக்காது. ஓகேங்களா? சஞ்சுவ காப்பாத்துறதுக்காக இவங்க பைத்தியம் மாரி ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? சஞ்சுவும் என்ன பண்ணிருப்பான், மரிச்சிகான்னு ஒரு கேரக்டரே கிடையாதுன்னு சொல்லியிருப்பான். இவங்க பைத்தியம்னால இவங்களுக்கு டாக்டர் என்ன சொல்லியிருப்பாரு, இவங்க இமேஜினேஷன் வந்து பண்ணிக்கிட்டாங்க. அந்த மாரி ஒரு கேரக்டரே கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா ஒரிஜினலாவே இவங்க மரிச்சிகாவ வந்து போட்டு தள்ளியிருப்பானுங்க. ஓகேங்களா? அந்த சீன தான் நமக்கு சொல்லியிருப்பானுங்க. அட கடவுளே! எவ்ளோ ட்விஸ்ட்டா படத்துல அப்படின்னு வந்து தோணும். உடனே வந்து என்ன பண்ணியிருப்பான், இவங்க வந்து கார்ல ஏறி இந்த மாரி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம மேரேஜுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நான் பண்ணணும். ஸோ வந்து என்ன பண்ற நீ வந்து ஏன்னா இவன் பணக்கார வீட்டு பையனால இவங்க வந்து டைரக்ட்டா இவன் ஓகே சொல்லியிருப்பான். பட் இவங்க வீட்ல அக்செப்ட் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் மேரேஜ் மாரி பண்ணலாம். அந்த ஒரு இதுல தான் வந்து இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? நான் தான் மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டேன். ஓகே மக்களே! தப்பா நெனச்சுக்காதீங்க. தென் வந்து அதுக்காக நம்ம நம்ம வந்து நாளைக்கு வந்து போய் ஆகணும்ல. ஸோ வா கார எடு. எத பத்தி இதுக்கப்புறம் மரிச்சுக்கான்னு தான் ஞாபகப்படுத்தினேன். அப்புறம் உன்ன பத்தி போலீஸ்ல போட்டு குடுத்துட்டு நான் தப்பிச்சுருவேன். நீ மாட்டிருவ அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, சரி அப்படிலாம் சொல்லிறாத. அவன் கொலை பண்ணதா இருக்கட்டும். வெளிய நான் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், நான் வரேன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்லாம் வரேன். அந்த மாரி இவன் ஜெர்க் ஆயிட்டு என்ன பண்ணிட்டான், கார்ல ஏறி போறான். திடீர்னு பார்த்தா காருக்கு பின்னாடி சீட்ல மரிச்சிக்கா தலையில அடிபட்டு உட்காந்து, "கண்ணா" அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லாம சும்மா தியேட்டர்லாம் பிச்சுக்கு வந்து படம் பார்க்கும்போது, டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? என்னடா பேயா மாரி வந்து உட்கார்ந்துருக்கான்னு சொல்லிட்டு இவன் கார்ல இருந்து அலறி அடிச்சு ஓடுவான் பார்க்கும் ஒரு ஓட்டம். பேய் ஓட்டம் போய் கீழ போய் உள்ள மரிச்சிக்கா இருக்கான்னு சொல்லுவேன். லூசாடா நீ? ஏன்டா உனக்கு? அவ இறந்துட்டா நம்ம தானே அவள போட்டா மரிச்சிக்கா இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாரையும் பயமுறுத்தி விடுறியா? அந்த சமயம் போலீஸ்காரங்களும் வந்துடுறாங்க. உடனே சார் சார் உள்ள பேய் இருக்கு சார், பேய் இருக்கு சார் காப்பாத்துங்க சார் சொல்லும்போது, என்னடா இவன் இப்படி சொல்லிட்டு என்னடா சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் காதுல வந்து உளறிட்டு இருப்பாங்க. ஏய் உள்ள மரிச்சிக்கா இருக்கான்னு சொல்லிட்டு போலீஸ்காரன் வந்து கார உள்ள பார்ப்பான். அங்க பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. உடனே சார் இவருக்கு கொஞ்சம் மைண்ட் ரிலேட்டடான பிரச்சனை ஆயிடுச்சு சார். நாங்க ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டு போயிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரிம்மா பார்த்து கூட்டு போம்மான்னு சொல்லிட்டு அனுப்பி விடுவோம். டேய் ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க? ஏய் உண்மையில ஒருத்தி உள்ள வந்து இருந்தாடி அவ எப்படி இப்போ பேய் ஆயி வந்து நின்னு பயமுறுத்துறா என்ன? அப்படி சொல்லிட்டு அவன் மன பிரம்மடா லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இவங்களை கெஸ்ட் ஹவுஸ்ல கொண்டு விட்டுட்டு என்ன பண்ணிடுறாங்க நம்ம அனுபவம் அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு வந்து போயிடுறாங்க. ஓகேங்களா? மறுநாள் காலையில இவன் என்ன பண்றான், அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து இறங்கிட்டு காரை எடுத்துட்டு ரெகுலரா வந்து கிளம்புற மாதிரி வெளியே வந்து கிளம்புறான். திடீர்னு சடனா வந்து காரை போயிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பாலத்துக்கு நடுவுல வந்து மரிச்சிக்கா வந்து நிக்கிறாங்க. வில்லத்தனமா ஒரு வெள்ளை கலர் சாரிய கட்டு கொய்யா ஏன் பண்ணி வச்சிருக்கீங்க? அவ உண்மையிலேயே வந்து பொய் சொல்லலையா? உண்மையிலே பேயா வந்து வந்துட்டாளா? அப்படின்னு சொல்லி இவள பார்த்தவொன்னே என்ன பண்றான், தலைவன் அப்படியே பயந்து கார கொண்டு என்ன பண்ணுவான், அதுக்கு பாலத்துல இது பண்றான். உடனே அங்க பாலம் இடிஞ்சுட்டு அப்படியே வந்து விடுது. ஓகேங்களா? உடனே என்ன பண்ணா பாலத்துல இருந்து காரோட பொத்துன்னு வந்து கீழ தள்ளி விட்டுறான். இவன் நல்ல வேளை சாக வேண்டியவன் பொழச்சுருவான். ஓகேங்களா? இதெல்லாம் என்ன பண்றான் நம்ம வெங்கட்லட்சுமி கிட்ட வந்து சொல்லுவான். இந்த மாரி அவன் வந்து என்ன வந்து ரொம்ப டார்ச்சர் பண்றான். நேத்து வந்து வண்டி டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது நடுவழியில வந்து என்ன வண்டிய கீழ விட்டு ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சேன். இல்ல ரயில் ஆக்சிடென்ட் ஆகி நாங்க அங்கேயே ஸ்பாட்ல இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. இவ என்ன சொல்லி என்ன பண்ணா நம்ம வெங்கட்லட்சுமி லூசு மாரி பண்ணிட்டு இருக்காதடா நீ வேற. கல்யாணம் நடக்க போற டைம்ல வந்து இந்த மாரி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவளும் வந்து திட்டி விட்டுறா. அதுக்கப்புறம் ஸ்டார்ட்டிங் சீன்ல இவங்களும் மரிச்சிக்காவும் ஃபர்ஸ்ட் ஒரு சூப்பர் மார்க்கெட்ல மீட் பண்ணிருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த சூப்பர் மார்க்கெட்ல இவங்க என்ன பண்றாங்க, பர்ச்சேஸ் பண்றதுக்காக நம்ம வெங்கட்லட்சுமி வந்து வராங்க. ஓகேங்களா? அப்படி வந்துட்டு இருக்கும்போது அங்க இருக்க வழக்கமா ஸ்டார்ட்டிங்ல ஒருத்தருக்கு வந்து இங்கிலீஷ் அவ்வளோ தெரியாம ஏதோ சமாளிச்சு மாச்சும் ஹெல்ப் பண்ணி போகும்போது அவங்க மேடம் மரிச்சிக்கா அவங்க வரலையா அவங்க ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னா இவங்க மூஞ்சே ஒரு மாதிரி மாறுது. ஏன் இல்ல வரலங்க அவங்க வந்து யூஎஸ் வந்து மறுபடியும் போயிட்டாங்க அந்த மாதிரி சொல்லி இவரு சமாளிச்சு விட்றா. மேடம் அவங்க நெக்ஸ்ட் வந்தா கொடுங்க மேடம் இப்போ நான் இங்கிலீஷ் நான் செமையா பேசுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா போற இது மாதிரிலாம் வச்சு அவன் வந்து மஜாவை வந்து பேசிட்டு இருக்கான். அப்படி பேசிட்டு இருக்கும்போது இவங்க ஒவ்வொரு பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்து சடனா திரும்புறாங்க. அங்க பார்த்தா மரிச்சிக்கா இவங்களை பாக்குறாங்க. தக்காளி ஐயோ அங்கேயே அலறி அடிச்சு ஓடிடுறா. டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க சொல்லிட்டு கால் பண்ணி நம்ம ஹீரோ சஞ்சுகிட்ட இந்த மாதிரி மரிச்சிக்கா இது சூப்பர் மார்க்கெட்டா வந்துட்டா அப்படின்னு சொல்லுவாரு. நான் அப்பவுமே சொன்னேன் என்னன்னா லூசுன்னு சொன்னேன். உண்மையில அவன் பேயா வந்து நம்ம டார்ச்சர் பண்றாடி என்னன்னா நம்ம பண்ண போறோம்னு சொல்லிட்டு பயந்துடுச்சு. சரி எங்க தான் போறது சொல்லிட்டு நம்ம கெஸ்ட் ஹவுஸ்லயே அங்கேயே போய் பதுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து பதுங்கிட்டு இருக்குங்க. திடீர்னு பார்த்தா ஒரு உருவம் வந்து நிக்குது. யாருன்னு பார்த்தா வரிசைக்கா அந்த ஸ்பாட்டுக்கே வந்துட்டாங்க. பயந்து அடிச்சு 2 பேரும் அவ என்ன பண்ணுவோம் ஒரு முக்குல பயந்தடிச்சு ஓடி போய் ஒளிஞ்சிடறான். இவன் என்ன பண்றான் ஒரு சேர்ல உட்காந்து மரிச்சிக்கா என்ன கொன்றாத அப்படின்னு சொல்லிட்டு இவன் கெஞ்சிட்டே இருக்கான். சடனா பாத்தீங்கன்னா என்ன கண்ணா ஏது கண்ணா நான் பயப்படுறியா அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது டக்குனு ஒயின் பாட்டில் தலையில ஒரே போட்ட உடனே ஸ்பாட்லயே நம்ம சஞ்சு வந்து இறந்துடுறான். இதைத்தான் என்ன பண்ணிருப்பாங்க செகண்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் வந்து என்ன பண்றாங்க நம்ம இவங்க வந்து ஸ்டார்டிங்ல வந்து ஓடி அடிச்சு இந்த மாதிரி சஞ்சுவை கொலை பண்ணிட்டான்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ வந்து என்ன பண்ணுவோம் பைத்தியக்கார பொண்ணு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் பண்ணாங்க. செகண்டா என்ன பண்ணும் மறுபடியும் அதே மாதிரி சஞ்சு வந்து மரிச்சிக்கா கொண்டுட்டான்னு சொல்லும் போது ஒருத்தனை எத்தனை தடவை தான் கொடுப்பாயா லூசு ஆல்ரெடி வந்து ஐ மீன் டேட்டா வந்து தெரிய மாட்டேன்.
ஆல்ரெடி உனக்கு மைண்ட் சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் டாக்டர் கிட்டலாம் இது பண்ணிட்டு இருக்கோம். இந்த பொண்ணு வந்து மறுபடியும் வந்து மறிச்சுக்கான்னு சொல்றது வந்து அவர் இந்த கேஸை வந்து இது பண்ணிருக்கவே மாட்டாரு. ஓகேங்களா? உடனே என்ன பண்ணுவாங்க, அங்க கூட இருக்க லேடி போலீஸ் அவன் வாயெல்லாம் கட்டி போடுமா, இவ இது ஒரே தொல்லையா இருக்கு மறிச்சியா மச்சான், ஐயோ அங்க என்னதான் நினைச்சு ஒரு அபார்ட்மெண்ட்ல இந்த மாதிரிலாம் நடந்திருக்கும் சொல்லும் போது இவங்க அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது சடனா பார்த்தா மறிச்சு அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. டேய் என்னடா பண்ணிருக்கீங்க? பேய் அப்புறம் இங்க வந்துச்சு. தக்காளி வேற லெவல்ல படம் எடுத்திருக்கீங்கடா. அப்படிதான் நமக்கு வந்து தோணும். பார்த்தீங்கன்னா, இவ அவள பார்த்தோனே அலறி அடிச்சு, "சார் பேய் வந்துச்சு சார். அவள கொலை பண்ணிட்டு வந்துச்சு சார். நம்மளலாம் கொன்றும் சார்" பண்றேன். "எது பேயா? ஏய் வாய மூட்டு அவன சும்மா இருக்க சொல்றா" அப்படின்னு சொல்லிட்டு அ கூட இருக்க போலீஸ்காரர்ட்ட சொல்லவும், லேடி போலீஸ் அவன கை கால்லாம் புடிச்சு கட்டி வந்து வச்சிருந்தாங்க. இங்க பார்த்தா மரிச்சிகா வந்து சாகவே இல்ல. அட கடவுளே! என்னடா சொல்றீங்க? மரிச்சிகா ஃபர்ஸ்ட்டு வந்து சஞ்சுவ கொன்னுட்டான்னு ஒரு ஸ்டோரி சொன்னீங்க. அதுக்கப்புறம் சஞ்சுவ பார்த்தோன்னா மரிச்சிகாவ கொன்னுட்டான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி சொன்னீங்க. அதுக்கப்புறம் பார்த்தா மறுபடியும் மரிச்சிகா வந்து பேயா மாரி சஞ்சுவை இவங்க 2 பேரும் டிஸ்டர்ப் பண்ணி, சஞ்சுவ மறுபடியும் அவன் போட்டு தள்ளிட்டான்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். என்னதான்டா இந்த படத்துல நடக்குது? அப்படின்னு தான் நமக்கு வந்து ட்விஸ்ட்ட வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. சொல்லிட்டு இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, சார் நான் ஃபாரின்ல இருந்தே இப்ப தான் சார் வரேன். அதாவது நான் வந்து ஃபர்ஸ்ட்டு இந்தியா வரும்போது நம்ம வெங்கட்லட்சுமி கூட நல்லா க்ளோஸா இருந்தேன் சார். அவங்க தான் எனக்கு இந்த பேக்கரிலாம் இருக்கும்போது ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க ஃப்ரெண்டு பேக்கரிக்குலாம் வந்து கூட்டு போனாங்க. அது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, என் வீட்டுக்கு தேவையான திங்ஸ்க்குலாம் அவங்க வந்து சூப்பர் மார்க்கெட்ல டிரான்ஸ்லேஷன் ப்ராப்ளம் இருந்ததுனால, ஸோ அவங்க ஹெல்ப் மூலியமா தான் என்ன பண்ணேன், நான் வந்து நல்லா இங்க இருக்க திங்ஸ்லாம் வாங்க முடியும் சார். சொல்ல ஃப்ரெண்ட் ஆனோம். அதுக்கப்புறம் 1 ஆர் 2 வீக்ஸ்ல நான் இங்க இருக்க சொத்துலாம் விக்க வேண்டியதா இருந்துச்சு. வித்துட்டு மறுபடியும் என்ன பண்ணேன், ஃபாரின் போயிட்டேன். இப்ப மறுபடியும் ஒரு ப்ராப்பர்ட்டி விஷயமா இங்க வந்து வந்திருக்கேன் சார். அப்படி இவங்க சொல்லும்போது, என்னடா இவன் சொல்றான்? இவன் என்னடான்னா அவன் இறந்துட்டேன்னு சொல்றான். இவன் என்னடான்னா ஃபாரின்ல இருந்து இன்னைக்கு தான் வரேன்றான். ஏன்னா படத்துல போட்டு ஃபுல்லா வந்து குழப்புறீங்க சொன்னோனே நம்ம ஹீரோயின் சொல்லிப்பா, "சார் சார் நான் சொல்றத நம்ப மாட்டீங்க சார். சஞ்சு பேக்கரில போய் கேளுங்க சார். அங்க சஞ்சு வந்து இருக்க மாட்டான் சார். சஞ்சு இவ தான் சார் இப்போ கொலை பண்ணா. நான் தான் சார் என் கண்ணால பார்த்தேன்னு" சொல்லும்போது, "யோவ் என்னதாய்யா நடக்குது? அந்த பேக்கரிக்கு வண்டிய குடுயா. நானும் போய் என்னன்னு வந்து பார்த்துடுறேன்" அப்படின்னு சொல்லும்போது, அங்க போயிட்டு என்ன பண்றாங்க, அந்த பேக்கரிக்கு நேரா வந்து வண்டிய கொண்டு விடுறாங்க. அங்க பார்த்தா இன்னொரு ஒரு ட்விஸ்ட்ட வந்து குடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா பேக்கரி அங்க பேக்கரியே இல்ல. ஒரு பாழடைஞ்ச ஒரு கடை மாரி இருக்கு. அதுலயும் தூசி கீசிலாம் வந்துட்டு இந்த வலைலாம் வந்து சிலந்தி வலைலாம் புடிச்சு போயிருக்குது. அத பார்த்தவுடனே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அங்க பக்கத்துல இருக்க ஒரு வயசானவர் ஒருத்தர் வந்து வண்டிய வந்து தொடச்சிட்டு இருப்பாரு. அவங்களோட ஸ்கூட்டிய. உடனே அவரு வந்து சார் இன்ஸ்பெக்டர் கூட்டு வர வாங்க ஐயான்னு கூப்ட்டு அவங்க கூட்டு போறாங்க. கூட்டு போயிட்டு, "யோவ் என்னய்யா இங்க நடந்துச்சு? என்ன இவ வந்து சஞ்சு சஞ்சுன்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த கடை ஓனர் எவன்யா?" "ஆமா சார் சஞ்சுன்னு ஒருத்தர் இருந்தாரு. பார்த்தீங்கன்னா சஞ்சுன்னு ஒருத்தர் இருந்தாருன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கொன்னுட்டேன். அவரு வந்து இறந்துட்டாருன்னு சொன்னாரு. பார்த்தீங்கன்னா இறந்துட்டாரு. அப்ப நான் சொன்னது உண்மைதானா உண்மைதான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஒரு மாரி லூசு மாரி சொல்ல ஆரம்பிக்குது. உடனே அந்த ஆளு என்ன பண்ணிட்டாரு, "ஆமா சார். அவர் 2 வருஷம் முன்னாடியே இறந்துட்டாருன்னு" ஒரு ட்விஸ்ட்ட போடுறாரு. எது 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரா? டேய்! அப்ப இவ்வளவு நேரம் பார்த்ததெல்லாம் என்னடா அவனும் பேயா? என்னடா நடக்குது இந்த படத்துல? அந்த மாரி நமக்கே வந்து தோணும். 2 வருஷத்துக்கு முன்னாடி செத்துட்டானா? இவன் என்ன பண்ணுவான், டக்குன்னு பார்த்தா அந்த கடையில உட்காந்துட்டு, "என் சஞ்சு சஞ்சுன்னு" சொல்லிட்டு பைத்தியக்காரி மாரி புலம்ப ஆரம்பிக்கிறா. ஆனா இவ உண்மையிலேயே பைத்தியம் கிடையாது. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு பைத்தியம் மாரி புலம்பி பைத்தியமாவே ஆயிட்டா. அப்படி என்னதான்டா ஆச்சு? என்னடா ட்விஸ்ட் இந்த படத்துல என்னடா வச்சிருக்கீங்க? உண்மையில சஞ்சுன்னு ஒரு கேரக்டர் இருக்கா? அவன் பேயா? இல்ல இவளா அவன் சொல்றாளா? இந்த மரிச்சிகா யாரு? இங்க என்னதான் நடந்துச்சு? மரிச்சிகாவ கொன்னுட்டாங்களா? இல்ல சஞ்சுவ கொன்னுட்டாங்களா? இல்ல இவ தான் 2 பேரையும் கொன்னுட்டாளா? இல்ல எல்லாரும் உயிரோட இருந்து இவ ஏதாவது ஒரு இமேஜினேஷன் ஒரு ஸ்டோரி சொல்றாளா? அப்படிதான் நமக்கு ட்விஸ்ட் மேல தெறிக்க விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? இவ வந்து சரியான லூசுமா நம்மள போட்டு 2 வருஷம் முன்னாடி இறந்தவன சஞ்சு இருக்கான், சஞ்சு இருக்கான்னு சொல்லிட்டு பெரிய கேஸ்லயே உண்டாயிட்டா. அவள புடிச்சுட்டு போமான்னு சொல்லிட்டு புடிச்சுட்டு போவும். அதுக்கப்புறம் என்ன பண்றா, கூட இருந்த அந்த மரிச்சிகா இருக்காங்கல்ல, அவங்க கூட இவங்க நிலைமைய பார்த்து, "சார் பாவம் போல சார், ஏதோ ஒரு மெண்டல் போல சார்." அந்த மாரி சொல்லிட்டு, "சார் நான் இந்த மாரி லண்டன் போனோம். சாரி யுஎஸ் போனோம். என்ன சார் என்ன வந்து புடிச்சு வச்சிருக்கீங்க?" சொல்லவும், சாரிம்மா இந்த பைத்தியத்த நம்பி உங்கள வேற புடிச்சு வச்சுட்டேன்." "சரிம்மா நீங்க கிளம்புங்கம்மா" சொல்லிட்டு நம்ம மரிச்சிகாவையும் இவரு வந்து அனுப்பி விட்டுறாரு. அதுக்கடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வரும்போது சவுந்தரராஜன் ஒருத்தர் வந்து வராரு. "சார் என் பொண்ண வந்து காணோம் சார். அவன் எடுத்துட்டு போயிருவான் சார்." அந்த மாரி சொல்லும்போது, இவர் கேஸ் விஷயமா அதாவது புதுசா ஒரு பழைய கேஸ் அந்த கேஸ் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, புதுசா ஒரு கேஸ வந்து இவர் வந்து விசாரிச்சுட்டு வந்திருக்காரு. அப்ப இவரு சொல்றது மூலியமா ஒரு ட்விஸ்ட்ட வந்து இது பண்றாரு. அதாவது வந்து மரிச்சிகா வந்து என்ன சொல்லியிருப்பான்னா, அந்த மத்த வெங்கடலட்சுமி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஸ்டார்ட்டிங் சீன்ல வந்து சார் நான் 2 வந்து பொய் சொல்லிட்டேன் சார். மரிச்சிகா வந்து அ உண்மையில வந்து மரிச்சிகா தான் சார் இவன வந்து கொலை பண்ணியிருக்கா. அ மரிச்சிகா வந்து ஐ மீன் என்ன சொல்றது, மரிச்சிகா வந்து மத்தவன வந்து ஏமாத்துறா சார். அந்த மாரிலாம் நான் வந்து சொல்லியிருப்பேன். ஆனா மர்சியா வந்து தான் சார் செஞ்சு வந்து கொலை பண்ணிட்டான். ஆனா மறுபடியும் மர்சியா வந்து பேயா வந்து கொலை பண்ணிட்டா. இந்த மாரிலாம் ஒரு விதமா குழப்பி விட்டுருப்பா. அப்ப வந்து அவ பேசும்போது ஒரு 2 விதமான உண்மைய வந்து அவ வந்து சொல்லியிருப்பா. ஓகேங்களா? அந்த 2 விதமான உண்மைய வந்து இவ சொல்லும்போது இவர் வந்து யோசிச்சிருப்பாரு. ஒரு 2 விதமா இது சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திங்க் பண்ணிட்டு இருப்பாரு. திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது என்னதான் இங்க வந்து படத்துல நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலா நம்ம இன்ஸ்பெக்டர் ஒரு ட்விஸ்ட்டு. இப்ப நான் என்ன நெனச்சேன், நான் சொல்றேன்டா அவரு சொல்லியிருப்பான் பாரு. தக்காளி வேற மாரி படம்டா அப்படின்னு நமக்கே தோணும். அப்படி என்னதான் நடந்துச்சு? இவங்களுக்குள்ள இந்த படத்துல வந்து சொல்றேன். அதாவது இவங்க உண்மையிலேயே அவங்க வந்து பணக்காரங்க தான். ஓகேங்களா? உண்மையிலேயே அந்த ஸ்பாட்ல வந்து நம்ம சஞ்சு வந்து இவங்கள வந்து அடிச்சிருப்பான்.
அடிச்சுட்டு இவங்க இறந்து போயிட்டாங்கன்னு நினைச்சு என்ன பண்ணியிருப்பாங்க, நம்ம வெங்கட்லட்சுமி சஞ்சீவன் கொண்டு என்ன பண்ணியிருப்பாங்க, அங்க இருக்க பக்கத்துல இருக்க ஒரு காட்டுக்குள்ள வந்து போட்டு வந்து போயிருப்பாங்க. ஓகேங்களா? இதை யாரு வந்து பார்த்திருப்பானா, சஞ்சு வீட்டுல வந்து வேலை பார்க்குற ஒரு இவன் இருப்பான், வாட்ச்மேன் இருப்பான். அவனும் அவன் ஒய்ஃபும் வந்து அன்னைக்கு ஏதோ ஒரு வெளிய எங்கேயோ போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, அங்க புதர்ல யாரோ ஒரு கால் தெரியுத பார்த்து எட்டி பார்க்கும்போது, இது நம்ம ஐயா வீட்டுக்கு வந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு அவங்கள செக் பண்ணி பார்ப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் உயிர் இருக்கும். உடனே என்ன பண்ணுவாங்க, அவங்கள வந்து ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் இவனுங்க 2 பேர் தான் காப்பாத்தியிருப்பாங்க. உடனே நம்மள வந்து ஏமாத்த, அதாவது நம்மள என்ன சொல்லிட்டு லவ் பண்ணி நம்ம சொத்தெல்லாம் அடையறதுக்காக நம்மள வந்து அடிச்சுட்டு நம்மள கொலை பண்றதுக்கு தான் அந்த சஞ்சு வந்து நம்ம ட்ரை பண்ணான். அவன எப்படியாவது பழி வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு தான் இவங்க வந்து ஒரு ட்விஸ்ட்ட வந்து பண்ணியிருப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களா வந்து காசு குடுத்து இந்த மாரி வேலைகள்லாம் பண்ணியிருப்பாங்க. எந்த மாரி வேலைன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பைக்ல, அதாவது கார்ல இவங்க போயிட்டு இருக்கும்போது பின்னாடி பேய் மாரி ஒருத்தங்க இருந்தாங்க. ஆனா உண்மையிலே அது வந்து பேய் கிடையாது. ஒரிஜினலாவே இவங்க தான். இவங்க தான் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த பேய் மாரி உட்கார்ந்து கண்ணா கண்ணான்னு சொல்லியிருப்பாங்க. அது இல்லாம இவன அங்கங்க ஃபாலோ பண்ணிட்டு ஒரு சு சு ஜூ சூப்பர் மார்க்கெட் மாரி ஒரு இடம் இருக்கும். ஓகேங்களா? சூப்பர் மார்க்கெட் கூட சொல்லக்கூடாது. ஒரு ஜூஸ் ஷாப் மாரி ஒரு இடம் வந்து இருக்கும். அங்க நெறைய பொண்ணுங்க இருப்பாங்க. எல்லாரும் ஒரே மாரி கண்ணா கண்ணான்னு சொல்லிட்டு இவன வந்து பயமுறுத்துவாங்க. அது எல்லாம் செட் பண்ணது நம்ம ரெஜினா அவங்க தான். அது யார் மூலியமா? இந்த வாட்ச்மேன் இருக்கான்ல, அவங்ககிட்ட காச குடுத்தா அந்த விஷயத்த வந்து செட் பண்ணி வந்து வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கார்ல இருந்து இவன் அலறி அடிச்சு ஓடியிருப்பான். ஓடி போய் சார் இவகிட்ட வெங்கலட்சுமி கிட்ட சொல்லியிருப்பான். "ஏய் உள்ள அவ வந்து இருக்காடி, அவ வந்து பேயா மாரி என்ன வந்து டார்ச்சர் பண்றான்னு" சொன்னபோது, உண்மையிலேயே அவ வந்து இருந்திருப்பா. போலீஸ்காரங்க வந்து பார்க்கும்போது இந்த கார்ல இருந்து இறங்கி என்ன பண்ணிருப்பா, பைக்ல ஏறி வந்து அவ வந்து தப்பிச்சு வந்து போயிருப்பா. இந்த மாரி சம்பவம் தான் நமக்கு வந்து நடந்திருக்கு. அது இல்லாம இந்த பார்த்தீங்களா, ஜூஸ் ஷாப்ல வந்து எல்லாரும் கண்ணா கண்ணான்னு சொல்லி வச்சு இவன பயமுறுத்தி விட்டுருப்பான். எல்லா இதுவும் நடந்திருக்கும். இதுக்கு எல்லாருமே ஹெல்ப் பண்ணது யாரு? இந்த வீட்ல இருக்க வாட்ச்மேன் தான். ஓகேங்களா? அதுக்கெல்லாம் ஆனா வாட்ச்மேன் இவரோட நிலைமைய வந்து இவர் சொல்லியிருப்பாரு. இந்த மாரி நான் பணக்கார வீட்டு பொண்ணு தான். இங்க வந்து இவன் வந்து என்ன உண்மையா லவ் பண்ணான்னு சொல்லிட்டு அவன லவ் பண்ணி மேரேஜ் பண்ண போனான். பட் வந்து என் சொத்துக்காக அவனோட ஃப்ரெண்ட்ஸ வச்சு என்ன வந்து கொலை பண்ணி பார்த்தான். லாஸ்ட்ல தலையில அடிச்சு நான் இறந்துட்டேன்னு சொல்லிட்டு அவனும் வெங்கலட்சுமி மூலியமா என்ன பண்ணாங்க, அந்த இடத்துல வந்து என்ன பண்ணிட்டாங்க, என்ன வந்து தள்ளி விட்டாங்க. நல்ல வேளை நீங்க பார்த்தீங்க. நான் சாக போற நிலையில என்ன காப்பாத்தி இது பண்ணீங்க. அதனால சொல்லிட்டு பணத்தெல்லாம் குடுத்து நான் சொல்ற மாரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவ தான் என்ன பண்ணியிருப்பா. ஓகேங்களா? கடைசியா உண்மையிலே பைத்தியக்காரியே கிடையாது வெங்கலட்சுமி. அவள கடைசியில இவன கொன்னுட்டு என்ன பண்ணியிருப்பா, அவன் வந்து இப்படி புலம்புனதுனால அவன் தானாவே வந்து பைத்தியமே ஆயிருப்பா. அந்த ஹோட்டல்ல வந்து உண்மையாலேயே அந்த ஒயின் பாட்டில தலையில அடிச்சு வந்து என்ன பண்ணியிருப்பா, இவன கொலை பண்ணியிருப்பா. அதுக்கப்புறம் இவன் கூட இருக்க ஆளுங்க வாட்ச்மேன்லாம் ஹெல்ப் வச்சு அங்க இருக்க எந்த ஒரு தடயமுமே இல்லாம அவன் பாடிய டிஸ்போஸ் வந்து பண்ணியிருப்பா. இத வந்து இவர் எப்படி தெரிஞ்சிருப்பாருன்னா, இதுதான் அங்க நடந்திருக்கும். இதெல்லாம் பண்ணிட்டு அவன் வந்து யுஎஸ் வந்து அப்பிட் ஆயிட்டா அப்படின்னு வந்து இவர் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. தென் வந்து இவங்க அப்பா கிட்டயும் அவன் வந்து சஞ்சு வந்து இருக்கானா இல்லையான்னு வந்து கன்ஃபார்ம் பண்ணிப்பாரு. நான் ஃபோன் பண்ணி சஞ்சுவ பத்தி பேசும்போது, "என்ன ஏதாவது கேஸ்ல தான் மாட்டிட்டானா?" அப்படி கேட்கும்போது, இல்ல சார் ஒரு இது இன்வெஸ்டிகேஷனுக்காக" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கட் பண்ணிருவாரு. பார்த்தீங்கன்னா என்ன அவங்க அப்பா சொல்லியிருப்பாரா, "அவன் 3 நாளா எங்க போனான்னு தெரியல சார். வீட்டுக்கே வரலன்னு" சொல்லியிருப்பாரு. அப்போ உண்மையிலேயே அந்த வெங்கட்லட்சுமி சொன்னது உண்மைதான்யா. இந்த மரிச்சிகா என்ன பண்ணா, மரிச்சிகாக்கு நடந்தது கஷ்டமான விஷயம் தான். சொத்துக்காக அவன் பிளான் பண்ணியிருக்கான். அதுக்காக இவ பக்காவா பிளான் பண்ணி என்ன பண்ணியிருக்கா, சஞ்சுவையும் போட்டு தள்ளிட்டா. நல்லா இருந்தவ பைத்தியம் மாரி நடிச்சு இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கலான்னு பார்த்தா, ஒரிஜினலாவே அவள ஃபைனலா பைத்தியமாக்கிட்டா. எல்லாத்தையும் முடிச்சுட்டு இங்க இருக்கிற ப்ராப்பர்ட்டி எல்லாம் வித்துட்டு, அவ மறுபடியும் யுஎஸ்கே தப்பிச்சிட்டாயா. இதுக்கப்புறம் யுஎஸ்க்கு போனா பிடிக்கயா முடியும். சரி விடு. இதுக்கப்புறம் உன் பொண்ணு காணாம போனன்னு சொல்றியே, இந்த ஸ்டோரி என்னன்னு பார்க்கலாம். இதையாவது நம்மளால முடிக்க முடியுதா பார்க்கலாம் சொல்லிட்டு இந்த படத்தையும் முடிச்சிடுறானுங்க. தக்காளி எப்படி இருந்துச்சு? வேற மாரி இருந்துச்சுல்ல கைஸ். உண்மையிலே இந்த படம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பரமேஸ் வாய்ஸ் ஓவர் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஒன்ஸ் அகைன் இந்த படம் வந்து புரியலன்னா ஒரே ஒரு லைன்ல வந்து லாஸ்ட்டா வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிடுறேன். ஓகே, ஒரு லைன் இல்ல, ஒரு 1 ஆர் 2 மினிட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றேன். மறுபடியும் வந்து புரிஞ்சுக்கோங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, படத்துல 3 கேரக்டருங்க. மரிச்சிகா, சஞ்சு, வெங்கட்லட்சுமி. ஓகேங்களா? ஃபாரின்ல இருந்து வந்து வராங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு உண்மையில ப்ராப்பர்ட்டீஸ்லாம் இருக்குது. பட் வந்து அவங்க தான் பொய் சொன்ன மாரி இந்த பொண்ணு வந்து ஒரு ஸ்டோரிய வந்து சொல்லுது. அது எதுக்காக சொல்லுச்சுன்னா, உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க படத்துக்காக என்ன பண்ணியிருக்கான், நம்ம சஞ்சு வந்து அந்த மரிச்சிகா பொண்ண அங்கேயே போட்டு தள்ளியிருக்கான். அந்த பொண்ணு இறந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவள கொண்டு ஒரு ஓரத்துல போட்டாங்க. ஓகேங்களா? ஸோ எப்படி சஞ்சு வந்து சஞ்சு மேல இருக்க கிரஷ்னால சஞ்சுவ நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏன்னா அவன் மரிச்சிகான்னு சுத்திட்டு இருந்தான். இவன் மரிச்சிகா அவனே வந்து கொலை பண்ணிட்டான். இந்த இவ இத பிளாக்மெயில் பண்ணி அவன வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு நம்ம வெங்கட்லட்சுமி வந்து பிளான் போட்டிருக்காங்க. அது மூலியமா அவன வந்து கல்யாணம் பண்ண வந்து பிளான் போட்டிருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் வந்து போயிருச்சு. இதுதான் வந்து கான்செப்ட். ஓகேங்களா? ஒரு கடத்துல வந்து என்ன ஆயிருக்கு, மரிச்சிகா வந்து இறந்து போனோடனே அவள வந்து ஒரு வாட்ச்மேன் வந்து காப்பாத்திருக்காரு. காப்பாத்திட்டு அவங்களுக்குலாம் நன்றி சொல்லிட்டு காசு குடுத்துட்டு, இந்த மாதிரி ஒருத்தன் லவ் பண்ணி என்ன ஏமாத்திட்டான்னு சொத்துக்காக. ஸோ அவன எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, அவன வந்து பேயா போய் 2, 3 இடத்துல அந்த பிரிட்ஜ் மேல நிக்கிறது, அவன் காருக்குள்ள நிக்கிறது அப்படி சொல்லி பயமுறுத்திருக்காங்க. அவன் போற இடத்துல எல்லாம் கண்ணா கண்ணான்னு சொல்லிட்டு அவ பேசுற மாதிரியே வாய்ஸ்ல பேசி அவளை வந்து பயமுறுத்தி விட்டுருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வெங்கட்லட்சுமி வந்து பயமுறுத்திருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த ஹோட்டல்லயே என்ன பண்ணியிருக்கா, சஞ்சீவிய போட்டு தள்ளிட்டு ஒரு தடயமே இல்லாம
பாடியை வந்து டிஸ்போஸ் வந்து பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. தென் வந்து என்ன ஆயிருக்கு, இது வந்து உண்மையிலேயே அவன் சஞ்சீவ் வந்து கொலை பண்ணிட்டாங்க. இதை பார்த்துட்டு போய் என்ன பண்ணியிருக்கா, நம்ம போலீஸ் கிட்ட வந்து நம்ம வெங்கடலட்சுமி வந்து சொல்லியிருக்கா. ஓகேங்களா. போலீஸ்காரன் பைத்தியம்னாலும் லூசுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் சஞ்சு கடைக்கு போகும்போது சஞ்சு 2 வருஷம் முன்னாடியே இறந்துட்டான்னு சொல்லிட்டு காசை கொடுத்து அந்த வயசான ஆளுகளை இவளே செட்டில் பண்ணியிருக்கா. ஆனால் உண்மையில சஞ்சுவை இப்போ தான் ரீசெண்டாக தான் வந்து கொலை பண்ணியிருக்கா. ஓகேங்களா. அந்த கடையும் டஸ்ட் ஆன மாதிரி இவங்க வந்து ரெடி வந்து பண்ணியிருக்காங்க. எல்லாமே காசு கொடுத்து இவ பண்ண பிளான் தான். எல்லாத்தையும் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டா, ஒரிஜினலாகவே சஞ்சீவையும் கொண்டுட்டா. அது இல்லாமல் அந்த பொண்ணையும் ஒரிஜினல் பைத்தியக்காரியாவே ஆகிட்டா. தென் வந்து இங்கே இருக்க ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வித்துட்டு யூஎஸ்கே போய் செட்டில் ஆகிட்டா. இதுதான் கைஸ் படம். படம் எப்படி தரமாக இருந்துச்சுல. அமேசான் பிரைம் இந்த படம் வந்து அவைலபிளாக வந்திருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் வந்து பாருங்க. தக்காளி தரமான படங்க. இன்னொரு நாள் இன்னொரு படத்தில் உங்களுக்கு வந்து வெயிட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பை பை சி யூ. திஸ் இஸ் பரமேஷ். பை கைஸ்.